எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போது 2-3 வீடியோஸ் வழியாக நம்ம கர்மா அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் படிச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி மனசுங்கிறத பற்றி ஒரு 5 வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு 5 வீடியோவில் பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ வீடியோஸ் போடுறேன்னா, எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் புரிகிற மாதிரி சொல்லித்தரணுங்கிற ஒரு ஆசை. அதாவது நான் 100% எல்லாம் படித்தவ எல்லாம் தெரிஞ்சவன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நல்ல விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா நீங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவீங்கள்ல. அப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஒன்றும் இல்லாட்டினா அமைதியாவது கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பேசிகிட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம். ஓகே, அந்த சீரீஸில் அடுத்தது ஒரு 4-5 வீடியோ போடுறதுங்கிறது இந்த கர்மா. அப்போ நான் ஏற்கனவே நம்ம கர்மாவோட டெஃபினிஷன் இதெல்லாம் பார்த்தோம். கர்ம யோகினா எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இதுலேயும் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஆனால் இதை திருப்பி இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மனசில் அதனால தான் திருப்பி ஒரு கோணத்தில் இப்படி, இந்த கோணத்தில் இப்படி, அந்த கோணத்திலிருந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ம்பாங்க. அதாவது உன்னோட கோணத்தில் எப்படி, என்னோட கோணத்தில் இப்படி, இந்த ஆங்கிளில் இப்படி, இந்த ஆங்கிளில் இப்படி, எல்லா விதத்துலேயும் நம்ம ஒரே விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு 100% கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். கிளாரிட்டி இருந்தால் தான் நம்மளால் இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்ல முடியும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இவ்வளோவெல்லாம் பாடுபடுறோம், இவ்வளோவெல்லாம் நான் பேசுகிறேன், இவ்வளோவெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமாகுது. அதனால தான். ஓகே, இப்போது இந்த வீடியோவோட டாப்பிக்கே என்னென்னா, ஆர் யூ பர்ஃபெக்ட்? ஆர் யூ பர்ஃபெக்ட்னா ஆர் வி பர்ஃபெக்ட்? நம்ம பர்ஃபெக்டா, நம்ம அவ்வளோ தூரம் 100% பர்ஃபெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறது. அதாவது ஒரு கர்மயோகிக்கு அல்லாட்டினா ஒரு கிரியா யோகி, கிரியானாலும் கர்மானாலும் ஒன்று தான். அப்போ இந்த கர்மயோகிக்கு கிரியா யோகிக்கு உண்டான குணங்கள்லாம் எப்படி இருக்கணும்? முன்னாடியே ஒரு வீடியோவில் கொஞ்சம் பார்த்தோம். என்ன பண்ணணும்? மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும், விட்னஸ் மோடில் இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். இதெல்லாம் டக்குன்னு ஒரு ஆளால் சொல்ல முடியும். ஆனால் அதை எவ்வளோ தூரம் நம்ம நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வர்றோங்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளவு நாளும் நம்ம அந்த மாதிரி ஆங்கிளில், அந்த கோணத்தில் நம்ம பார்க்கவே இல்லை. அதுதான் அதோட முக்கியமான ஒரு ட்ராபேக்குங்கிறது. ஏன்னா இத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், இத்தனை ஜென்மங்கள்லேயே நம்ம அதை பற்றியெல்லாம் சிந்திக்கலை. இந்த ஜென்மத்துலேயும் இத்தனை வயசு ஆகுது, இப்போவும் நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை. அதனால் புதுசாக இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது நம்ம ஒரு தடவை 2 தடவை கேட்டால் போகாது. திருப்பி இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம தலைக்குள்ளே அது புகுந்து பசுமரத்தாணி போல் பதிஞ்சு அப்புறம்தான் நமக்கு தோணும், சரி இதை நம்மளும் லைஃப்பில் கடைபிடிக்கலாம், இதை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம், பண்ணினா தான் நமக்கு ஏதோ விமோசனம் கிடைக்கும் போல் இருக்குது. திருப்பி இதையே சொல்கிறாங்க, சரி நம்மளும் நாளையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு என்றைக்கு நமக்கு தோணுதோ அன்னைக்கு வரைக்கும் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கடைக்கு போனோம், நமக்கு பிடிச்ச ஒரு புடவை எடுத்தோம், இல்லைன்னா ஒரு சினிமா பார்த்தோம், நல்லா பிடிச்சிருந்தது, அப்படியே பிடிச்சிருந்தது, அப்போவே பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம், வந்தோம், அவ்வளோதான், அதோட விட்டுரு. இந்த விஷயங்கள் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்குற விஷயங்கள்லாம் அவ்வளோ லேஸ்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டால் உள்ளே கிரகித்து உள்வாங்கிறது கஷ்டம். உள்வாங்கினாலும் அதை நம்ம லைஃப்பில் நடைமுறையில் கொண்டு வர்றது கஷ்டம். எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் இதை கொண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் திருப்பியும் இந்த விஷயங்களையே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது இந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு கேட்கும்போதே அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் இந்த லா ஆஃப் கர்மாவில் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த லா ஆஃப் கர்மா எவ்வளோ கரெக்டுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுது. ஓகே, இதில் அதுதான் கேட்டேன், ஆர் வி பர்ஃபெக்ட்? ஆர் வி 100% பர்ஃபெக்ட்?
இல்லை. நோபடி இஸ் 100% பர்ஃபெக்ட். நோபடி இஸ் 100% பர்ஃபெக்ட்னா இந்த பூமியில் ஜெனிச்ச ஒரு மனுஷனும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போது இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்க லெவலில் பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்கங்க. அது அது ஏன் தெரியுமா? அவங்க பண்ணுறது தப்புன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஏன் தெரியாதது தப்பு தான். இப்போது லா சொல்கிறோம். இப்போ டிராஃபிக் ரூல்ஸு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம லெஃப்டில் போகணுன்னா லெஃப்டில் தான் போகணும். நான் ரைட்டில் தான் போகணும். ஐயோ, டிராஃபிக் போலீஸ் பிடிக்கும்போது, சார் இந்த ரூல் எனக்கு தெரியாது சார், என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னா யாரோ விடுவாங்களா? ரூல் தெரியாமல் நீ எதுக்கு ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்த? முதல்ல ரூலை போய் படிச்சுட்டு வா. அதுக்கு தானே ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு எல்லாம் வச்சு தலையில் அது புகுத்துறாங்க. அது மாதிரி இப்போ ரூல்ஸு தெரியலன்னு சொல்லி நம்மளால் வாழ்க்கையிலேருந்து தப்பிக்க முடியாது. நமக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அந்தந்த டைமில் தெரிஞ்சிருக்கணும், அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும்போது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே அதுதான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்கங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அது ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதனால் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் கர்மா பண்ணோம்னா அதை நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கோ, என்னோடய லவ்வருக்கோ, என்னோடய லைஃப் பார்ட்னருக்கோ கொடுக்க முடியாது. அது எப்பேற்பட்ட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒன்றும் ஷேரிங் கிடையாது. அவன் பண்ண தப்பு அவன் அனுபவித்து தான் தீர்க்கணும். அப்போது நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அதாவது 70 வயசான ஒரு ஆளுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல, 80 வயசான ஒரு ஆளுக்கு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. இத்தனை வயசாயும் தெரியாட்டினா அதுக்கு ஏதாவது அதுக்குண்டான தண்டனை அனுபவித்து தான் தீரணும். அப்போது அது ஏன் அவங்க அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அவங்க மாற்றி யோசிங்கிறாங்கல்ல, அவுட் ஆஃப் த பாக்ஸ், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறாங்கள. அது மாதிரி மாற்றி அதாவது நான் செய்கிறது சரியா இன்னும் ஒரு நிமிஷம் கூட யாருமே சிந்திச்சு பார்க்குறது இல்லைங்க. நான் செஞ்சது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான ஒரு குணம், ஒரு அகங்காரம், ஒரு தலக்கணம், ஒரு திமிரு, அதுலேயே லைஃபு போகுது. ஒரு நேரம் கூட நம்ம நின்று நிதானமாக யோசித்து, நம்ம அன்றைக்கி அப்படி பண்ணோமே, அது சொன்னது சரியா, இல்லைன்னா இப்படி பண்ணது சரியா, ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு நின்று நிதானமாக யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் அதனாலேயே நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். நம்ம தப்பு பண்ணுறதுக்கு அளவே இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த தப்புக்கெல்லாம் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றும் அதிலிருந்து நம்ம விடுபட முடியாது. நம்ம செஞ்ச தப்பெல்லாம் அனுபவித்து தான் தீரணும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் கர்மா. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க எல்லாரையும் ப்ளேம் பண்ணுறது, அதாவது குத்தப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க சரியாக தான் பேசுகிறாங்க. அதாவது அந்த மென்டல் மெச்சூரிட்டிம்போம்ல, அந்த சோல் டெவலப்மெண்ட்டு, அது அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது. அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒருத்தவங்களுக்கு 100% ஒரு இதில் கெப்பாசிட்டி இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு 25% தான் கெப்பாசிட்டி இருக்குது. அவங்களால அதுக்கு மேலே அவங்களால சிந்திக்க முடியல, அவங்களால இந்த ஆளுங்க லெவலுக்கு ரைஸ் பண்ணி வர முடிய மாட்டேங்குது. அதுக்காக நம்ம அவங்கள அளவுக்கு மீறி குத்தமும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட லெவல் அவ்வளவுதான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க லெவல் அவ்வளோதான், அவங்களால இவ்வளோ தான் பண்ண முடியும், விட்டுடு, அவங்க படிச்சுக்குவாங்க.
இன்னும் எவ்வளவோ ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு 50 ஜென்மம், இன்னொரு 100 ஜென்மம் எடுக்கும்போது தானாக படிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற வேண்டியதான். ஸோ யாரையுமே நம்ம குத்தப்படுத்தக்கூடாது. குத்தம் சொல்லி இப்போ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஒரு தடவை 2 தடவை 10 தடவை சொல்லலாம் வேண்டப்பட்டவங்களுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் கூட அதெல்லாம் கூட சொல்லக்கூடாது. அவங்க லெவலில் விட்டுறணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க லெவலில் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம நினச்சோம்னா அவங்கள மன்னிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்களுக்கும் நம்மளை குத்தப்படுத்துனவங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் விடு அப்படின்னு நினச்சிட்டோம்னா அவங்கள ஈஸியாக நம்மளால் மன்னிக்க முடியும். சரி, சிலவங்க வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப வேதனை தர்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லார் லைஃப்லேயும் நடக்குது, இல்லைங்கள. அப்படி இருக்கும்போது என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா, மன்னிக்க முடியாட்டினா விடுங்க, அட்லீஸ்ட் மறக்கவாது பாருங்கள். அதாவது உங்கள் லெவலில் உங்கள் மனசில் இருந்து அந்த விஷயத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. இந்த பழையதை நினச்சே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னே நீ என்ன அப்படி பேசின, 10 வருஷத்துக்கு முன்னே நீ என்ன அடித்த, இல்லைன்னா எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்கல, இப்போ நீ மட்டும் இப்படி இருக்க. இந்த கம்பேரிசன், இந்த மற்றவங்கள குத்தம் சொல்கிறது, மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது, இது எதுவுமே இனிமேல் நம்ம லைஃப்பில் கூடாது. இவ்வளோ நாள் செஞ்சோம், தெரியாமல் செஞ்சோம். ஏன்னா நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போல்லாம் நமக்கு மெடிடேஷன்னா என்னன்னு தெரியாது. மெடிடேஷன்லாம் பண்ணி அந்த லெவலில் வரும்போது தான் நமக்கு எது சரி எது தப்புன்னு தானாக புரியும். அப்போ இவ்வளோ நாள் ஏதோ பண்ணியிருக்கோம், தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம், இல்லைங்கள, பரவாயில்ல. ஆனால் இனிமேல் அந்த பாஸ்ட்டை நினச்சி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. நீ அப்போ இந்த மாதிரி என்ன குத்த சொன்னேன்ல, இப்போ பார் நீ எப்படி இருக்க பார் அப்படின்னுலாம் இந்த கம்பேர் பண்ணுறது, மற்றவங்களோட ஒன்றுக்கு ஒன்று இது பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது. ஓகேயா? அதே மாதிரி நம்ம பண்ணினதும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த லெவலில் நமக்கு இருக்கிற மென்டல் மெச்சூரிட்டிக்கு அப்படி பண்ணினோம். அதுக்காக நம்மளும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. கில்ட்டியான என்ன, அந்த குற்ற உணர்வு வேண்டாம். அந்த குற்ற உணர்வோடு நம்ம வாழக்கூடாது. அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அதையே அதாவது பழசை அசை போடுற வேலையை நிறுத்துங்க. முதல் காரியம், பழசை அசை போடுற வேலையே வேண்டாம். ஆனால் அதுக்காக பழசெல்லாம் மறந்துட்டு இருக்க முடியுமா? இல்லை. அதாவது பழசில் என்னென்ன பாடங்கள் நம்ம கற்றுட்ருக்கோமோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி இன்சிடெண்ட்டு, இவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், அவள் என்னை குத்தப்படுத்தினா, அதை பண்ணினா, இதை பண்ணினா, அப்படி பேசினா, இப்படி பேசினா, சதா சர்வகாலமும் நிறைய பேருக்கு இதுதான் பேச்சு. மற்றவங்கள்ட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி அந்த அதிலே வெந்து சாகுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த பழசெல்லாம் விட்டுடுங்க. பழசெல்லாம் எவ்வளோ தூரம் மறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மறந்துடுங்க. நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், மற்றவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கணும். அதாவது நம்ம ஒரு பெரிய குப்பை தொட்டியில் அடைச்சி வைக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஜென்மமாக நடந்ததெல்லாம் அடைச்சி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போவும் நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது. போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். அதனால் என்ன, மற்றவங்களையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, மற்றவங்களுக்கும் நம்ம நல்லது பண்ண முடியல, நம்மளையும் நம்மளால் மன்னிக்க முடியல. எப்போ பாரு ஒரு குற்ற உணர்விலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இனிமேல் அந்த மாதிரி தேவையில்லை. ஆனால் ஒன்று, சரி, அன்னைக்கு நமக்கு தெரியல, என்னால் தப்பு பண்ணிட்டேன், அதனால் பரவாயில்லையா, அந்த தப்புக்கெல்லாம் நம்ம அனுபவித்து தான் தீரணும், இல்லைங்கல. ஆனால் அதை பற்றின குற்ற உணர்வு தேவையில்லை. சரி,
தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்குன்னு சொல்லி இந்த தப்பு பண்ணிட்டேன், அது தெரியாமல் பண்ணிட்டேன், அப்போ வேறு தப்பு பண்ணலாமா? இந்த மாதிரி என்ன சிந்தனைகளே வரக்கூடாது. ஒரு தப்பு பண்ணியாச்சு, தெரியாமல் பண்ணியாச்சு, சரி இனிமேல் அதை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அப்போ வேறு தப்பு பண்ணலாமா அப்படின்னுலாம் அந்த மாதிரி கேள்விகளெல்லாம் வரவே கூடாது. இந்த மாதிரி அச்சு பிச்சுன்னு உள்ள கேள்விகள்லாம் நம்ம பேசவே கூடாது. தப்பு பண்ணக்கூடாது, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமா போனால் போகுது, அதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டோமா அதோடு போயிட்டே இருக்கணும். அதுக்குன்னு அதே தப்பை இன்னொரு தடவை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இப்போது நம்ம இந்த முன்னவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்த உலகத்தில் இந்த ஜென்மம் எடுத்ததே நிறைய பாடங்கள் கற்றுக்கிறதுக்காக தான். ஓகே, அது மற்றவங்க தப்பில் இருந்துருக்கலாம், மற்றவங்க செஞ்ச நல்லதுலேருந்து இருக்கலாம், நம்ம பண்ண தப்புலேருந்து இருக்கலாம், நம்ம பண்ண நல்லதுலேருந்து இருக்கலாம். என்ன பண்ணினாலும் சரி, அதில் நம்ம எவ்வளோ தூரம் பாடங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேயா? அதே மாதிரி நான் சொன்னேன்ல, நம்ம ஒரு ஆள் இறந்து போகும்போது அந்த ஃபிசிக்கல் பாடி, பூத உடம்பு தான் செத்து போகுது, பாக்கி நம்ம மென்டல் பாடியும் ஆஸ்ட்ரல் பாடியும் பிராணசக்தியாக உயிராக இந்த உடம்புலேருந்து வெளியே போகுது. வெளியே போகும்போது இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய புக்கு படிச்சிருக்கேன், அதில் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது போகும்போது முதல்ல ஒரு இருட்டான ஒரு பாதை வழியாக போவோம், அதுக்கப்புறம் ரொம்ப வெளிச்சமான ஒரு இடத்துக்கு போவோம். அந்த வெளிச்சம்னா 1000 சூரிய பிரகாசம் உள்ள ஒரு இடமா இருக்குமா, அவ்வளோ இடம், அந்த இடத்துல அவ்வளோ வெளிச்சம் இருக்குமா. ஆனால் அது கண்ணை கூசாது, அந்த வெப்பம் நம்மளை தாக்காது, ரொம்ப குளிர்மையாக இருக்குமா. அந்த இடத்துல போகும்போது தான் ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சு இந்த ஜென்மத்தில் நடந்த அத்தனை இன்சிடென்ட்ஸும் நல்ல சினிமா படம் போல் போட்டு காமிப்பாங்களாம். அது சினிமா படம் போல் ஓடுமா. அப்போது அந்த சோல்ஸ் பர்ஸ்பெக்டிவ், அதாவது அந்த ஒரு ஆத்மா அதை பார்க்கும்போது கிளியராக புரியும். நம்ம இந்த பிளானிங்கோடு வந்தோம், ஏன்னா ஜென்மம் எடுக்கும்போது இந்த சோல் பிளானிங்கிறது ரொம்ப மெட்டிகுலஸாக நடக்குமா. ரொம்ப மெட்டிகுலஸ்னால் அதாவது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட அதில் எழுதுமா. எல்லாம் கிளியராக பண்ணி தான் ஃபுல் டீட்டெயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டில் டே 1லேருந்து டே 30th வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதி போகிறாங்கல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில். அந்த மாதிரி நம்ம சோல் பிளானிங் பண்ணி தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறமும் எவ்வளவெல்லாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அந்த சினிமா போல் போகும்போது தான் அந்த சோலுக்கு புரியும். ஓகே, ஸோ சோலோட பர்ஸ்பெக்டிவில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது, அப்படி பார்க்கும்போது அந்த நிழல் படமாக சினிமா மாதிரி நம்ம பண்ண நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும்போது நமக்கே புரியும் டக்குன்னு. அங்கே யம தர்மராஜா இருக்கார், சித்திரகுப்தன் புக்கை வச்சு படிக்கிறாரு. இந்த சித்திரகுப்தன்கன்னு சொன்னதெல்லாமே இந்த சித்திரங்கள் அப்படியே படம் வரைஞ்ச மாதிரி ஓடுதில்ல, நம்மளோட வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது, நம்ம செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம், அதுதான் இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறவன் புக்கில் இருந்து படித்து காமிக்கிறான் யம தர்மராஜாவுக்கு. இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். அதனால் அவள் உடனே யம தர்மராஜா கடைசியில் இந்த கணக்கெல்லாம் கூட்டி இந்த மார்க்கு டீச்சர் பேஜாக மார்க்கு கூட்டி இத்தனை தப்பு இத்தனை ரைட்டு, அப்போ இத்தனை % அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கேயும் நமக்கு கணக்கு உண்டு. அதை நம்மளை இந்த ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்தோங்கிறத வச்சு தான் சரி எவ்வளோ கர்மாக்கள் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் கர்மா பண்ணியிருக்கேன், எவ்வளோ நெகட்டிவ் கர்மா பண்ணியிருக்கேன், இத்தனை % பாசிட்டிவ் இத்தனை % நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமும் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் மரணம்ங்கிறது அது முடிவானதல்லைன்னா அது எண்ட் இல்லை. மரணம்ங்கிறது ஒரு 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 விஷயம், அது நடந்ததுக்கப்புறம் பாடி தான் கீழே விழறதே தவிர நம்ம உயிருக்கு மரணம் கிடையாது, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அது அங்கே போய் அடுத்த ஜேர்னி, அடுத்த பயணத்தை தொடங்குது. ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, அப்போது இந்த
லா ஆஃப் கர்மாங்கிறது நம்ம பல கோணங்களில் பேசி 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 படித்து புரிஞ்சு வந்தால் தான் நம்மளால் இந்த நெகட்டிவ் கர்மாக்களை எல்லாம் குறைச்சி பாசிட்டிவ் கர்மாக்களோட நல்லபடியாக வாழறதுக்கு இந்த ஜென்மத்திலே நமக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். இவ்வளோ நாள் போனதெல்லாம் போட்டோம். ஆனால் இனிமேலாவது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். லா ஆஃப் கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணினா தான், நம்ம வாழ்ந்தால் தான் நமக்கு கெட்ட கர்மாக்களை குறைக்கவும் நல்ல கர்மாக்களை ஜாஸ்தி பண்ணவும் நம்மளால் முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அப்போது நம்மளே நம்ம குற்றம் சொல்லிக்கக்கூடாது, நம்மளே நம்ம குறை சொல்லிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளே நம்ம மன்னிக்கவும் தெரியணும், நம்மளே நம்ம ஸ்நேகிக்கவும் தெரியணும், நேசிக்க தெரியணும். அப்போ தான் மற்றவங்கள குறை சொல்லாமல் இருப்போம், மற்றவங்கள புரிஞ்சுப்போம், மற்றவங்களையும் நேசிப்போம். இந்த மாதிரி இருந்த ஒரு பரந்த மனப்பான்மை வேணும், பெருந்தன்மையான மனசு வேணும். பரந்த மனசு இருந்தால் மட்டுமே நம்ம உடம்பும் மனசும் லைட்டாக இருக்கும். இந்த மற்றவங்கள பற்றி எல்லாம் நல்லன்னா நம்மளை பற்றி எல்லாம் நிறைய நெகட்டிவ் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மனசு எப்போவுமே பாரமாக இருக்கும். அந்த பாரத்தோடையே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழற வாழ்க்கையே வீணாக போயிடும். அது வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. நம்ம வாழும்போது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஓகே. அப்போது இதெல்லாம் இந்த வேண்டாத்ததெல்லாம் ஒன்றொன்னா நம்ம லைஃப்பில் அனலைஸ் பண்ணி வேண்டாத்ததெல்லாத்தையும் தூக்கி போட்டு மனசு லைட்டாக லெகுவாக இருக்கணும். அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும். அப்போ ஹாப்பியாக இருந்தால் தான் ஒரு குற்றபோதம் இல்லாமல் நல்லபடியாக வாழ முடியும். அப்புறம் இந்த சினிமா போல கண்ணில் பார்க்குறோன்னு சொன்னோமே, அதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது. நிறைய பேர் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு வந்தவங்கெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போது இந்த மாதிரி இந்த சித்திரகுப்தன் சினிமா போட்டு காமிக்கும்போது யமதர்மராஜா பாஸ் ஃபெயில் போடுறாருன்னு சொன்னேன்ல, அப்போது மெயினாக ஒரு விஷயந்தான் அங்கே சர்ச்சை பண்ணுவாங்களாம். அதாவது நீ எத்தனை தப்பு பாசிட்டிவ் கர்மா நெகட்டிவ் கர்மா பண்ணியிருக்கேங்கிறதுக்கு அதுக்கு மேலே அதாவது நீ தப்பு பண்ணினேல்ல, அதிலிருந்து எத்தனை பாடங்கள் கற்றுருக்க, அது ஒன்று அங்கே பார்ப்பாங்க. ரெண்டாவது, இனிமேலும் அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்திருக்க அப்படிங்கிறத அங்கே கணக்கு பார்ப்பாங்க. அப்போ வெறுமனே நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போதும் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய அதே மாதிரி சிச்சுவேஷன் திருப்பி தரும், திருப்பி தந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம அதிலிருந்து விடுபட்டால் தான் நம்ம பாடம் கற்றுக்கிட்டோங்கிறது அர்த்தம். சிலவங்க அதை பற்றியெல்லாம் பாதடே கிடையாதுங்க, இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. என்னவோ காலையில் எழுந்திரிச்சோம்னா நைட்டு தூங்குற வரைக்கும் என்னத்தையோ பண்ணுறோம், எப்படியோ வாழ்கிறோம். இனிமேல் நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் பத்தாது. ஏன்னா நம்மளும் இந்த ஆத்மீக பாதையில் வந்துட்டோம், நம்ம முக்தி தேடணும்னு நினச்சிட்ருக்கோம். அப்போ இனிமேல் ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சிந்தையும், ஒவ்வொரு செயலும் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குதுன்னு மைண்ட்ஃபுல்லோடு வாழ்ந்தால் தான் இந்த நெகட்டிவ் கர்மாஸை குறைக்க முடியும். அந்த நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாம் குறைச்சி புண்ணியம் நிறைய பண்ணி அந்த நெகட்டிவ் கர்மாவோட எஃபெக்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் நமக்கு முக்தியெல்லாம் கிடைக்கும். அதனால தான் இந்த கர்மாங்கிற கான்செப்ட்டு நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம நல்லபடியாக புரிஞ்சு இனிமேல் வாழ பார்க்கணும். ஓகேயா? வாழ்க வளமுடன்.